தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை இப்போது நேரலையில் பார்க்கலாம். இல்ல ஃபைனல் வரல, ஃபைனல் ஏன்னா அப்ராக்சிமேட் தான். இல்ல அதுவும் இதுவும் ஃபைனல் இல்லை, ஏன்னா டீட்டெயில் இது வரும். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் 38 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சி மற்றும் 18 அசம்பிளி எலெக்ஷன் பை எலெக்ஷனில் நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு, போலிங் பர்சன்டேஜ் வந்திருக்கு. எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இன்னும் போலிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைமில் நடத்திருக்குது. இப்போ எந்த மாவட்டம் தான் சொல்ல முடியும், அது நான் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். சரி, அதுக்கு அடுத்து மதுரை பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சியில் 8 மணி வரைக்கும் எலெக்ஷன் நடத்தப்படும். அதனால் அதுக்கப்புறம் இது அந்த ஃபிகரும் இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் மதுரையோட ஃபுல் ஃபிகர் நம்ம இதில் ஆட் பண்ண முடியல. அதெல்லாம் பார்க்கும்போது இதுவரைக்கும் ஆவரேஜ் டென்டேட்டிவ் ஃபிகர் 69.55. நம்ம 6 மணியோட இது ஃபிகர் 6 மணிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வரும், மேபி அபவுட் 70 to 72 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும், அது எதிர்பார்க்குறோம். திருவள்ளூர் 70.36, சென்னை நார்த் 61.46. திருவள்ளூர் 70.36 நான் படிக்கிறேன், அப்புறம் இது ப்ரெஸ் நோட்டும் கொடுக்குறேன். சார் 7 மணி நிலவரமா இல்லை 6 மணியா சார்? இல்லை, இது 6 மணி. இது 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 போட்டிருக்கேன். திருவள்ளூர் 70.36, சென்னை நார்த் 61.46, சென்னை சவுத் 58.14, சென்னை சென்ட்ரல் 57.05, ஸ்ரீபெரும்புதூர் 60.39, காஞ்சிபுரம் 67.52, அரக்கோணம் 72.86, கிருஷ்ணகிரி 72.79, தர்மபுரி 73.45, திருவண்ணாமலை 69.84, ஆரணி 75.08, விழுப்புரம் 72.50, கள்ளக்குறிச்சி 75.18, சேலம் 72.73, நாமக்கல் 78.00, ஈரோடு 71.10. ஃபுல் லிஸ்ட் படிக்கணுமா? ஓகே, காப்பி கொடுத்துருக்கீங்க. இதில் அதிகபட்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள், ஹையஸ்ட் எவ்வளோ, மினிமம் அடுத்த எம்எல்ஏ கான்ஸ்டிச்சுவன்சி எம்எல்ஏ அசம்பிளி பை எலெக்ஷன்ஸ் 18 இடத்துக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் 71.62 வந்திருக்கு. இதில் ஹையஸ்ட் அரூரில் 86.96%, அரூர் யா 86.96%, யா. அப்புறம் மினிமம் சாத்தூரில் 60.87, ஆவரேஜ் 71.62. சாத்தூரில் எவ்வளோ சார்? சாத்தூரில் 60.87, 60.87. ஓகே. ஹையஸ்ட் போலிங் நாமக்கல்ல 78%, ரெண்டாவது ஹையஸ்ட் சிதம்பரம் 76.03, கள்ளக்குறிச்சி 75.18, 75.18. Sir, what about Arani, sir? Because leading. Arani 75.08. Namakkal also 78. Namakkal 78. Lowest Chennai Central 57.05. சென்னையில் 3க்கு நான் சொல்லிட்டேன். சென்னை நார்த் 61.46, சவுத் 58.14, சென்னை சென்ட்ரல் 57.05. மேஜர் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஒன்றுமே இல்லை, எக்ஸப்டிங் அது நம்ம போலிங் முடித்த நேரத்தில் இது என்ன பிளேஸ் இது, இன் கீழ் விசாரம் இன் ராணிப்பேட்டு சிஏபிஎஃப் பர்சன் ஒரு அவுட் ஆஃப் ஒரு நிறைய க்ரௌட் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் ஃபயர் ஓப்பன் ஃபயர் பண்ணியிருந்தாங்க. பட் யாருக்குமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை, மக்களுக்கும் ஒரு இன்ஜுரிஸ் யாருமே இல்லை. மற்றபடி எல்லாமே பீஸ்ஃபுல் முறையில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டோட்டல் இவிஎம் ரிப்ளேஸ்மெண்ட் நான் சொல்கிறேன்,
டியூரிங் மாக் போல் அப்போ எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே எக்ஸாக்ட் ஃபிகர் 443 பேலட் யூனிட், 406 கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் 727 ரிப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவல் போல் நடத்த நேரத்தில் 375 பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் 228, விவிபேட் 766. இதை பார்க்கும்போது 0.33% நம்ம போல் நடக்கிற நேரத்தில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பேலட் யூனிட் 0.34 கண்ட்ரோல் யூனிட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். விவிபேட் 1.16% சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியா அளவுலேயும் இது ஒரு நல்ல இது இவிஎம் அது பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏதாவது இடத்துல மறு வாக்குப்பதிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ பூத் கேப்சர் அந்த மாதிரி ஒரு கூட நம்ம கிட்ட அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரல. எல்லாமே பீஸ்ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஒரு சில இடத்துல சப்போஸ் இவிஎம் விவிபேட் அந்த மாதிரி ஏதோ மிஸ்டேக் ஏதோ இருந்தால் கலெக்டர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணால், டிஓஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணால் அது பார்த்துட்டு நம்ம அடுத்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கலாம். லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி பற்றி இது வரைக்கும் சோப்பார் இல்லை. ரீபோலிங்க்கு இப்போ இருக்கிற ஃபிகர் பற்றி ஒன்றும் பாய்காட் ஒரு 2-3 பிளேசஸ்ல பண்ணியிருக்காங்க. அது எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கலாம். சார் இன்னைக்கு ஏதாச்சும் வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கா? வழக்கு இல்லை, நம்ம இன்ஃபர்மேஷன் படி ஒன்றும் வழக்கு கவுண்டிங் சென்டர் நான் இப்போ உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்புகிறேன். 45 கவுண்டிங் சென்டர் இருக்கிறது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கிட்ட இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம அந்தந்த போலிங் ஸ்டேஷன்லேருந்து எல்லா இவிஎம் விவிபேட் பேக் பண்ணிட்டு அந்த நம்ம காவல்துறை அப்புறம் நம்ம டிஓட அதர் ஸ்டாஃப் அவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் கவுண்டிங் சென்டருக்கு கொண்டு வருவாங்க. அங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ப்ரெசன்ஸில், கேண்டிடேட்ஸ் ப்ரெசன்ஸில் அப்புறம் மற்ற அஃபிஷியல்ஸ் இருக்கும்போது அதெல்லாம் இவிஎம் எல்லாம் வச்சுட்டு லாக் அண்ட் கீ சீலிங் பண்ணிவிட்டு அதை வைப்பாங்க. அதில் சீல் பண்ணிவிட்டு நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிப்ரஸன்டேட்டிவ் அவங்க அந்த சீலில் அவங்களோட கையெழுத்தில் போடுவாங்க. அதனால் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் பாதுகாப்போடு டில் May 23 அதெல்லாம் வாட்ச் அண்ட் வார்டில் இருக்கும். அதில் பாராமிலிட்டரி ஃபோர்ஸும் இருப்பாங்க, நம்ம ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ் இருப்பாங்க, நம்ம ஆர்ஓட ரிப்ரஸன்டேட்டிவ், அது தவிர பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களோட ரிப்ரஸன்டேட்டிவ் போடலாம். அது ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்தந்த டிஓ அதுக்கு சிசிடிவி கேமரா வச்சுட்டு அதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்துலேயும் நம்ம வெளியில் அந்த லாக் அண்ட் கீ எங்கே இருக்குமோ அதுக்கு சிசிடிவியில் வாட்ச் பண்ணுவாங்க. அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த அரக்கோணம்ல 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கதா தகவல் வந்திருக்கு. இல்ல இல்ல நோ நோ only the மதுரை போல் பர்சன்டேஜ். ஓகே, ஒரு நிமிஷம், நான் மதுரை போல் பர்சன்டேஜ் சொல்றேன். மதுரை போல் பர்சன்டேஜ் அப் டு 6 PM 60.12%. ஆனால் அங்கே 8 மணி வரைக்கும் டைம் இருக்கு. 60.12. காங்கிரஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. 1,00,000 பேர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீக்கப்பட்டிருக்காங்க. திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க ஒரு ஜெனரலாக கொடுத்துருக்காங்க. பட் அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம எந்த கான்ஸ்டிச்சுவன்சி இல்லை எந்த போலிங் ஸ்டேஷன் அதெல்லாம் சொல்லல. அதனால அந்த பெட்டிஷன் நம்ம டிஓ கிட்ட அனுப்பிச்சிட்டு நம்ம பார்ப்போம் அதில் உண்மையிலே அது அவ்வளோ இருக்குதா அது என்ன அது பார்த்துட்டு அது ஃபைனலாக ஸ்பெசிஃபிக்காக அவங்க அதில் சொல்லல எந்த போலிங் ஸ்டேஷன். சார் திருப்பூர் பை எலெக்ஷன் எவ்வளோ சார்? திருப்பூரூர் திருப்பூரூர் 81.05%. ஸோ பை எலெக்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இது இருக்கு. ஃபைனலாக நமக்கு எப்போ கிடைக்கும் எக்ஸாக்ட்? ஃபைனல் ஒரு மதுரையோட 8 மணிக்கு மேலே ஆகும். அது வாங்கும்போது நம்ம 10, ஏன்னா இதெல்லாம் டீட்டெயில் ரிப்போர்ட் அந்தந்த போலிங் ஸ்டாஃப் வந்துட்டு எப்போ கொடுப்பாங்களோ அதுதான் ஃபைனல் ஃபிகர். ஆமாம், இப்போ நம்ம ஃபோன் மூலமாக நம்ம ஆப் மூலமாக அதெல்லாம் அஃபிஷியல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு எத்தனை மணிக்கு அப்டேட்டாக கிடைக்கும்? வெயிட் பண்ண முடியும். 10 o'clock will write out. ஓகே, இன்னைக்கு அதை அப்டேட் பண்ணுவீங்க? 10 மணிக்கு நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம். வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் நாங்கள் ஏன்னா எனக்கு போக வேண்டியது நியூஸில் ரெடி பண்ணுறோம். ஃபோனும் இவிஎம் டீட்டெயிலும் நான் இப்போ ஷேர் பண்ணுவேன். ஓகே, டெத்தாக இருக்காங்க சார் வாக்கு போடும்போது. வாக்குப்பதிவு ஓகே அவங்களுக்கு நிவாரண உதவி
ஆணை ஏதாவது வழங்கத்துக்கு வாய்ப்பு இல்லை நம்ம டெத் கேஸில் ஒன்லி கவர்மெண்ட் அஃபிஷியல் இருந்தால் யார் நம்ம ஸ்டாஃப் இருந்தால் அவங்க எஸ்கிரேசியா பேமெண்ட் பப்ளிக் செத்துருக்காங்க ஒரு மர்டர் இருக்குங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி சார் பப்ளிக் எது எந்த காரணத்தினால அதெல்லாம் விசாரித்து தான் சொல்ல முடியும். அது நார்மல் ஹார்ட் அட்டாக்கா என்ன இது இருக்கா அது நம்ம இல்லை தெரியல. அது ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் எதாவது இருக்கா சார் அந்த மாதிரி அது மாதிரி ஒன்றும் இல்லை. மதுரை பக்கத்தில் ஒரு மர்டர் நடந்திருக்குன்னு சொன்னாங்க சிந்தாமணி. நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இல்லை. ஓன் ரிலேட்டட் வயலன்ஸ் அடுத்த ப்ரெஸ் மீட் இருக்காது. நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் தேங்க்யூ. இல்லை அது இன்னும் இன்கம் டேக்ஸ் பார்த்துன்னு இருந்தாங்க. அப்புறம் அது ஒருவேளை கிளியர் ஆயிடுச்சுனாக்கா ரிட்டர்ன் சார் முன்னாடியே கொடுத்துருக்கேன் சார்